ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான நல்லா ஜில்லுன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் இந்த வெயிலுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரெடி பண்ணி வரங்க எல்லாத்துக்குமே நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாமா? ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இது பொங்கி வரட்டும். இந்த பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அந்த சர்க்கரையை நல்லா கரைய விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை பாலில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் பாலில் அதை அந்த பாலை இப்போ நம்ம காய வச்ச பாலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பால் இப்போ பார்க்குறப்பே தெரியுது பால் எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்திக்கோங்க. இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. எல்லாமே ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு விஸ்க்கு கூட வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளேவருக்காக ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்த வேண்டாம். ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம இதை நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டின் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை ஐஸ்கிரீம் பாக்ஸ் கூட இருந்தால் கூட அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த பேஸ்ட்டை இந்த டின்னுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே நான் ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் மூடி போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஷீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அப்படியே நம்ம டைட்டாக நல்லா மூடி போட்டு நல்லா மூடி ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். 3 மணி நேரம் நம்ம கழித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா ஐஸ் கட்டியாக தான் இருக்குது சுற்றியும். நம்ம இதை இப்போ உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதையும் முடித்தா தான் நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்படியே சாப்பிட்டா அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி இன்னொரு பாக்ஸுக்கு போட்டுட்டு நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இருந்தால் பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூட நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை விட நம்ம இந்த மாதிரி பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது தான் அந்த ஐஸ்கிரீம் ஸ்ட்ரக்சர் சூப்பராக அதே மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். யாருக்கெல்லாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஈஸியாக ஒரே நாள்லேயே இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கும்போதே நம்ம பீட் பண்ணால் தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். நான் இப்போ ஒரு பீட்ரு வச்சு இதை நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பீட் பண்ணும்போது ஸ்பீட் நம்பர் 1ல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு திணற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இந்த கட்டியெல்லாம் நம்ம கரைச்சி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பீட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதை நல்லா பீட் பண்ணணும். இப்போ நல்லா
ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா இதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பீட்டரை. இதை மறுபடியும் நம்ம அதே கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படியே ஐஸ்கிரீம் நல்லா உருகுனதுக்கப்புறம் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். பாருங்கள், ஐஸ்கிரீம் உருகுனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அதே பவுலுக்கு மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே அந்த ஷீட் போட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்தால் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ இருந்தது, இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஈஸியான மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். மிக்ஸியில் அடித்து எடுக்கிற மாதிரி இருந்தால் பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ தான் நானே எடுக்கிறேன். சூப்பராக வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வேணும்னா நம்ம நட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை சின்ன சின்ன கப்புக்கு இப்போ நான் மாற்றிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்த கெஸ்ட்டுக்காக தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சின்ன சின்ன கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இருக்கிற கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்டாக ஒரு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோ சூப்பராக ஐஸ்கிரீம் எப்படி சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.